Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஆகணும்ங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. அற்புதமான ஆட்சி தந்து கோவை மாவட்டத்திற்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் வாரி வழங்கிய அற்புதமான தலைவராக முதலமைச்சராக இருந்து கேட்ட திட்டத்தை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை திட்டம் இங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் எல்லா திட்டம் கொடுத்தது அண்ணன் நாங்கள் இந்த ரோடு அமைச்சதிலிருந்து மருதமலை போகக்கூடிய ரோட்ல இருந்து எல்லா திட்டங்களும் கொடுத்து கோவை மாவட்டத்தை மாற்றி பாலங்கள் சாலைகள் கூட்டுக்குடி திட்டம் என்று அற்புதமான திட்டங்கள் எல்லாம் தந்து எதிர்கட்சி தலைவர் 2026 வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும் நம்முடைய செங்கலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் அவர்களுக்கும் அதே போல முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் சேம வெளிச்சமன் உட்பட இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பகுதி ஒன்றிய பகுதி செயலாளர்கள் டிவிசி செயலாளர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் அதே போல இன்றைக்கு புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று இன்றைக்கு நேற்றைய தினம் ஆரம்பித்தார். 234 தொகுதிக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த மாவட்டம் நம்முடைய கோவை மாவட்டத்தை தான் தேர்ந்தெடுத்து ராசியான மாவட்டம் என்று ஆரம்பித்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2010 எப்படி ஆரம்பித்தார்களோ அதே போல இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக 234 தொகுதி முடிவில் ஜெயிச்சாட் கோட்டையிலே முதலமைச்சராக அமர்வார்கள். திமுக 4 வருஷமாக செய்யாத திட்டங்கள் எல்லாம் மீண்டும் நம் மாவட்டத்துக்கு செய்து தருவார் என்று சொல்லி இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எல்லா திட்டம் கொடுத்தது அவர்தான் மீண்டும் முதலமைச்சராக வந்தால் நமக்கு மீண்டும் திட்டங்கள் தரும் என்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றி கூறி இப்பொழுது எழுச்சியுரையாக புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் பேசுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வழங்கி அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி தேர்தல் எழுச்சி சுற்றுப்பயணத்தை நேற்றைய தினம் தொடங்கி இன்றைய தினம் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியிலே உங்கள் முன் நான் நிற்கின்றேன். இந்த தேர்தல் சுற்றுப்பயண நிகழ்ச்சியிலே தலைமை உரையாற்றிய அறிவு சகோதரர் முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் மாவட்ட செயலாளர் அறிவு சகோதரர் வேலுமணி அவர்களே, இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அம்மன் அர்ஜுனன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் சகோதரர் சேமா வேலுசாமி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அமைப்பு செயலாளர் முன்னாள் சின்னசாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற
அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அறிவுச்சாய் கே.ஆர். ஜெயராம் அவர்களே, கழக மாநில செயலாளர் திரு செங்கை ராமச்சந்திரன் அவர்களே, டாக்டர் முன்னாள் எம்பி டாக்டர் ஜெயவர்தன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரி ஏ.எஸ். மகேஸ்வரி அவர்களே, சகோதரர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு கே.எஸ். துரைமுருகன் அவர்களே மற்றும் உடுமலைப்பேட்டை முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் முன்னாள் அமைச்சர் எம்.எஸ். ஆனந்தன் எம்எல்ஏ அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் தாமோதரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடும் எழுச்சியோடு விளம்புவதற்கு அடித்தளமாக விளங்கிய பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களே, மறைந்து நம்ம சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சி சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, தொழிலாளர் நண்பர்களே, பெரியவர்களை, தாய்மார்களை, கழக உடன்பிறப்புகளை, பத்திரிகையாளர்களை, உடன்பர்களை, அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் நடிகழ்ந்த வணக்கத்தை உறுத்தாக்கி மற்றும் இங்கே திரளாக வருகின்ற ஐக்கிய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, இன்றைய தினம் கோவை மாவட்டம் முழுவதுமே எழுச்சியை பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் எழுச்சி. அந்த எழுச்சியினுடைய பிரதிபலன் என்ன என்று பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை இந்த கோவை மாநகர மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு 2011-2021 கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்தில் இந்த கோவை மாவட்டம், கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற சட்டமன்றத்தில் தொகுதிக்குட்பட்ட அனைவருக்கும் அதிகமான திட்டங்களை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். கொஞ்ச லட்சம் இல்ல, அதிகமான திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நிறைய அதுல பணிகள் செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, குடிநீர் திட்டம், 3வது கூட்டுக்குடி திட்டத்தை இந்த மாநகராட்சியில் இருக்கின்ற வடக்கு சட்டமன்ற தொகுதியில பல பகுதியில தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட நீர் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கோவை மாநகராட்சியில பாலங்கள் சிறப்பு அமைச்சு கொடுத்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் பல்வேறு பொதுக்கூட்டத்தில் பேசினார். கடந்த அதிமுக ஆட்சி இருண்ட ஆட்சின்னு சொன்னார். கண்ணை மூடிட்டு பார்த்தா இரவுல இருண்டா தான் தெரியும், கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, கோவைக்கு பல முறை வந்துட்டு போயிருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை இந்த பாலத்தை பார்த்தாலே அதற்கு சான்றா இருக்கும். அவ்வளவு பாலங்கள் இந்த கோவை மாநகராட்சின்னு சொல்லிக்கிற பொழுது பல சட்டமன்ற தொகுதியை உட்பட்ட பகுதி. ஒரு இடத்துல இருந்து மற்றொரு பகுதிக்கு போகணும்னு சொன்னா இன்னைக்கு சாலை சந்திப்புகளை போக்குவரத்து நெரிசல் குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியாது. அதனால இங்க இருக்கின்ற அறிவிச்சவர் வேலுமணி அவர்கள், இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் ரஹ்மான் அர்ஜுன் அவர்கள், ஜெயராம் அவர்கள், அதே போல நம்முடைய மாவட்ட செயலாளர் குமார் அவர்கள், அருண்குமார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க. இதுக்கு முந்தையே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, அம்மா இருக்கும் போதும் இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சோம். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா நினைத்த மாதிரி இந்த கோவை மாநகர மக்கள் என்னென்ன கோரிக்கை வச்சாங்களோ, எங்கெங்கெல்லாம் பாலம் கட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அத்தனை இடத்திலே பாலத்தை கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாங்க பாலத்தை கட்டிக்கிறோம், ஸ்டிக்கர் ஒட்டி அவர் வந்து திறந்துட்டு கார்ல அழகா ஒய்யாரமா போற செஞ்சது நாம. உண்மையா இல்லைங்களா? நாம தானே செஞ்சோம். அதிமுக ஆட்சியில் தானே இந்த பாலம் கொண்டு வந்து கட்டணும். போகும்போது சொல்றாரு அழகா பாலம் இருக்குன்னு,
அழகாத்தான் இருக்கிறோம். அது ஏன்னா அதிமுக ஆட்சியில கட்டப்பட்ட பாலம். அது மட்டுமல்ல, மூணாவது கூட்டுக்குடி திட்டம். கோவை மாநகராட்சி மக்கள், எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது, அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்று முடிக்கின்ற தருவாயில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவரு பங்குக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அவர் ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சுட்டு போயிட்டார். யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறார்? சிந்திச்சு பாருங்க. செஞ்சது கஷ்டப்பட்டு நாம, ஆனா ஸ்டிக்கர் ஒட்டி அழகா திறந்து இவர்கள் கொண்டு வந்த திட்டம் மாதிரி மக்களுக்கு காட்சி அளிச்சு கொண்டிருக்கிறார். எல்லா திட்டமுமே பெரும்பாலும் கோவை மாநகராட்சியில மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற பெரும்பாலான திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அவள் திறக்கத்தான் முடியும், கொண்டு வர முடியாது. ஆக அதிமுக கோவை மாநகராட்சியில பல திட்டப்பணிகளை செயல்படுத்தி மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற இயக்கம் அதிமுக. இன்னொன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் நாங்க கூட்டணி பலமா இருக்குது, கூட்டணி பலமா இருக்குன்னு. நீ கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற, நாங்க மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிற. ஸ்டாலின் மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்க முடியும், கூட்டணி அல்ல. நல்லது செஞ்சிருக்கிறோம், நெஞ்ச நிமித்தி நான் பேசுறேன். மக்கள் எண்ணுகிறார்கள் கடந்த ஆட்சி எப்படி இருந்தது, இப்ப இருக்கின்ற விடியா திமுக ஆட்சி எப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்த ஆட்சி எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் சிறப்பா ஆட்சி செய்த அதிமுக ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க. அடுத்தது அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அங்கங்க குட்டி கட்சிங்க, அதுல எந்தெந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போயிட்டு. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. திரு முத்தரசன் அவர்கள், நான் இதுவரைக்கும் யாரையும் குறை சொல்லி பேசுறதே கிடையாது. ஆனா அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கார். தமிழக மீட்போம் என்று சொல்றீங்களே, எப்படி மீட்போங்கிறோம்? இந்த தேர்தல் மூலமா தான் மீட்போம். எப்படி மீட்போம்னா தேர்தல் மூலமாக மீட்போம். ஏன்னா கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்குது, குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். ஆக வாரிசு அரசுக்கு முற்றுப்பைக்கின்ற தேர்தல். இந்த தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம், அதுதான் எங்களுடைய லட்சியம். ஆகவே திரு முத்தரசன் அவர்களே, உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி நினைச்சிடாதீங்க. எப்பொழுது பார்த்தாலும் அதிமுக பிரச்சனை இருக்குதுன்னு, பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடமில்ல. பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது. திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கின்றது. அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு புதுசா வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள். அவர் அடிக்கடி பேசிவிட்டார், திமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல, இப்படியே போயிட்டு இருந்தா தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவரே வெளியிட்டிருக்கார். அதிமுக பலம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது. திமுக நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அணுகல, தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்கார். பரவாயில்ல, ஏதோ ஒரு 4 ஆண்டுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து புதிதாக வந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பது வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த கட்சியில யாருமே திமுகவை ஏத்து பேசுறதே கிடையாது. எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. இன்னொருவர் தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர். அவர் பேசுறார், அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இணக்கமா இல்லைன்னு. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம், ஏன் நோபல் பரிசா கொடுத்துடலாம். எங்களுக்கும்
எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்க வழியில் சொல்வதற்கு நீங்க யார்? வந்து பாருங்க, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, ஐஜேகே, என்ன பல கட்சிகள், ஃபார்வர்ட் பிளாக் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நாங்கெல்லாம் ஒன்றாத்தான் இருக்கிறோம். ஆனா உங்களுக்குள்ளதான் கருத்து வேறுபாடு இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திரு திருமாவளவன் குறிப்பிடுகிறார், தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கிறார். அப்படின்னா உள்ளொன்னு வச்சுக்கிட்டு வெளியுன்னதான பேசிட்டு இருக்கிறீங்க. உள்ளுக்குள்ள என்ன, எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுது. வெளியில இல்ல இல்ல இப்பெல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றார். இரண்டு கருத்தையும் திரு திருமாவளவன் அவர்களை குறிப்பிடார். நாங்க சொல்லல, அவர் சொன்னதான் இங்க சொல்றோம். ஆக உங்க கூட்டணிக்குள்ளதான் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை. நாங்க கூட்டணி அமைச்சோம், மத்திய உள்துறை அமைச்சர் வந்தார், அவரை நான் சந்தித்தேன். ஐடிசி ஹோட்டலுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு நானும் அறிவிச்சவர் வேலுமணி அவர்கள், எங்கள் துணை பொதுச் செயலாளர், கழக நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே நிருபர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது, எங்க கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும் என்று குறிப்பிட்டார். எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார். எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று குறிப்பிட்டார். ஆக எங்கள் கூட்டணி தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. ஆனா எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் பயம் வந்துட்டது. ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க கூட்டணி அமைச்சா நீங்க எங்க கவலைப்படுறீங்க? எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி. பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம். ஐஜேகே கட்சி எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம். அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம். ஃபார்வர்ட் பிளாக் நான் கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறோம். இப்படி இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணியில் அங்கம் வைத்திட்டு இருக்குது. இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும். நம்ம கூட்டணி கண்டு பயம் வந்துட்டது. எப்பொழுது நம்ம கூட்டணி பற்றி பேசுறாங்களோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணிக்கெல்லாம் பயம் வந்து விட்டது. 2026 தேர்தலில் பல வாய்ந்த கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதியில 210 தொகுதியில அதிமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெல்லும் வெல்லும் வெல்லும். ஸ்டாலின் அவர்களே பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று பகல் கனவு காண்கிறீர்கள். ஒருபோதும் தம்பி ஜாக்கிரதையா ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் நீங்க மக்களுக்கு செஞ்சிருந்தா தானே மக்கள் உங்களை சிந்தித்து போப்பாங்க. எப்பொழுது வீட்டு மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் எப்பொழுதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சிகள். மக்களை பற்றி சிந்திக்கின்ற கட்சி, மக்களை பற்றி கவலைப்படுகின்ற கட்சி நம் கூட்டணி கட்சிகள். அதனால்தான் மக்களை நாம் விரும்புகின்றார்கள். அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலம். இன்றைக்கு திரு ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று 50 மாத காலம் ஆகின்றது. இந்த 50 மாத ஆட்சியிலே இந்த கோவை மாவட்டத்துக்கோ கோவை மாநகராட்சியிலோ எந்த ஒரு பெரிய புதிய திட்டமாவது கொண்டு வந்திருக்காங்களா? சொல்லு, சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காது செவி கிழிஞ்சிடும். கொண்டு வந்திருக்காரா? அப்புறம் எப்படி ஓட்டு கேட்பாரு? மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க முடியுமா? செஞ்சிருந்தா தானே மக்கள் நினைப்பாங்க. குடும்பத்தை பத்தியே சிந்திச்சு கொண்டிருக்கிறார். ஆக மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, நம் கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள். அதனால்தான் மக்களை நம்ம
நம் மீது பாசம் கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்ல, திமுக ஆட்சிக்கு வந்தாவே ரவுடிசம் வந்துடும். இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொலை, கொல்ல, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. ஒரு பாதுகாப்பு தடுக்க முடியல. கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில் முதியோர் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் இந்த கொள்ளை கூட்டம் உள்ளே பூந்து அவர்களை கடுமையாக தாக்கி கொலை செய்கின்ற காட்சி எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்குது. அவருடைய நகையில பறிச்சுட்டு போயிடுறாங்க, பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க, அவர்களை கொடூரமான முறையில கொலை செய்யறாங்க. அதை தடுக்க இந்த ஆட்சியில திறன் இல்ல, திறமை இல்ல. அண்மையில நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில கஞ்சா வித்திட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மீது அங்க இருக்கின்ற ஒருவர், அவருடைய பையனும் அவர் தந்தையும் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாங்க. புகார் கொடுத்த உடனே அந்த கஞ்சா விற்கின்ற அந்த நபர்கள் அவர்களை வீடு தேடி சென்று அந்த தகப்பனாரை, தந்தையும் மகனையும் அருவாளால் வெட்டுகின்ற காட்சி இன்றைய தினம் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டது. வரும்போது கூட அந்த தொலைக்காட்சியில் நான் பார்த்துட்டு வந்தேன். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி, அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தேவைங்களா? யாரை நம்பி மக்கள் இருக்கிறார்கள்? அரசாங்கத்தை நம்பி இருக்கின்றார்கள். அந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டாதான், அந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டாதான் மக்களை பாதுகாக்க முடியும். பயிருக்கு வேலி எப்படி முக்கியமோ அதுபோல நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு. இனி மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும், அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள். இன்றைய தினம் அன்றாடம் அச்சத்திலே உறைந்து போய் வாழ்கின்ற காட்சியை இன்றைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம கோவையில் ஒரு காவலரும் அவருடைய மனைவி இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களை மறிச்சு காவலரை தாக்கி அவருடைய மனைவியுடைய நகைகள்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க. யாருக்கு? காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. அப்புறம் யாரு போய் நம்மளை பாதுகாக்கிறது? மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கு பாதுகாப்பு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர் நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. ஏனென்றால் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. அது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்களை கண்ணை எமிகாப்பதை போல எங்களுடைய அரசு பாதுகாத்தது. அம்மா இருக்கின்ற போதும் பாதுகாத்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிறது. அந்த 50 மாத காலத்தில் விலைவாசி உயர்வு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இங்க வந்திருக்கிற தாய்மாரெல்லாம், குடும்ப தலைவிகள், அரிசி என்ன விலை சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது குறைந்த விலையில் கிடைச்சது. இப்போ ஒரு லிட்டருக்கு, ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்திருக்குது அரிசி விலை. அரிசி எல்லாம் வாங்கி பயன்படுத்தி தான், வேற வழி இல்ல. விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது. மின் கட்டணம் கேட்க வேண்டியதே இல்ல. கரண்ட் தொட்டாத்தான் ஷாக் அடிக்குவாங்க. கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்குது. அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்வு. ஒரு முறை இருமுறை அல்ல, வருடத்திற்கு 5% மின் கட்டண உயர்வு. தொடர்ந்து 5 வருஷத்துக்கு மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடம் 5% மின் கட்டணம் உயர்ந்து இன்றைக்கு மக்கள் துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இதுதான் எப்படின்னா, வீட்டு வரி கேட்க வேண்டியதே இல்லை. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட
திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 100% 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டினீங்களா, நகராட்சியில மாநகராட்சியில 2000 ரூபாய் வரி கட்டி ஆகணும். ஓட்டு போட்டதுக்கு பரிசு ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். நம்ம மக்கள் ஓட்டு போட்டீங்க, தப்பு இல்ல. வேற பகுதியில் இருந்து சொல்றேன், நம்ம பகுதி மாதிரி ஒட்டுமொத்தமா அண்ணா அனைத்து தொகுதியில் வெற்றி பெற்றா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். பல மாவட்டத்தில் செய்த தவறின் காரணமாக இன்றைக்கு வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையில மிகப்பெரிய சுமையை சுமத்திருக்கிறாங்க. கடவரி எப்படின்னா, வீட்டு வரி எப்படின்னா கடவரி 150% உயர்வு. நீங்க 1000 ரூபாய் கடைக்கு வரி கட்டிட்டு இருந்தீங்களா மாசம் மாசம், இப்ப 2500 ரூபாய் ஒவ்வொரு மாதம் வரி கட்ட வேணும். மின் கட்டணம் அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்தி இருந்தா இப்ப 2000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேணும். குடிநீர் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டா ஒரே அரசாங்கம் நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கம் தான். இனிமேல் குப்பை அரசாங்கம் சொல்லிடலாம். இந்த அரசாங்கம் அப்படித்தான் இருக்குது, குப்பைக்கு வரி போட்டார். ஆக வரி போடாததே கிடையாது. அப்புறம் நீ ஏதாவது வீடு விற்கணும், வீடு வாங்கணும்னா அந்த வழிகாட்டு மதிப்பு ஸ்டாம்ப் டியூட்டி உயர்த்திட்டாங்க, அதையும் உயர்த்திட்டாங்க. இப்படி எல்லா வகையிலுமே உயர்ந்து மக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது. அதோட அதிமுக ஆட்சியில ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். மருத்துவமனையோட 11 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை எந்த ஆட்சியிலாவது உண்டா? இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு இணையா அந்த அரசு மருத்துவமனை செயல்பட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, நம்முடைய அதிமுக ஆட்சியில நம்முடைய கோவை மாநகரத்தில், கோவை மாவட்டத்தில் மட்டும் 5 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 5 கல்லூரி. உங்களால ஒரு கல்லூரி கொடுக்க முடிஞ்சுதா? கொடுக்கல, ஒண்ணு கூட கொடுக்கலப்பா, ஒன்னும் கொடுக்கல. தம்பி இருக்க, எப்பொழுது பார்த்தாலும் தம்பி அண்ணன் அர்ஜுன எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவார். எல்லா எம்எல்ஏ என்கிட்ட கூட்டிட்டு வந்துருவார் முதலமைச்சர் இருக்கும்போது. அப்படி அதிமுக ஆட்சியில ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் கோரிக்கை வச்சு நம்ம கோவையில மட்டும் 5 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை கல்லூரிகள் அதிகமா திறந்தது அதிமுக ஆட்சியில. சட்ட கல்லூரி 7 திறந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையத்தோட 3 திறந்திருக்கிறோம். கால்நடை பூங்கா 1000 கோடியில சேலம் மாவட்டத்தில் திறந்திருக்கிறாங்க. பொறியியல் கல்லூரி, வேளாண் கல்லூரி, ஐடி, பாலிடெக்னிக் கல்லூரி, பிஎட் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை அதிமுக ஆட்சியில உயர்ந்தது. எங்க பார்த்தாலும் டிகிரி படிச்சிருக்காங்க, நம்ம பையன் பட்டப்படி படிச்சிருக்கிறாங்க. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு பட்டப்படி படிச்சு இன்றைக்கு உயர்நிலைக்கு வர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க ஆட்சியில என்ன கேட்டிருக்கிறீங்க? பார்த்தாங்க, கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க, அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க, அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும், அந்த கோயில் விரிவுபடுத்த வேண்டும், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல. அதிமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நாம் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சதி செயலாத்தான் மக்கள் பார்க்கிறாங்க.
பல மக்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க. இது ஏங்க கோயில் அறநிலையத்துறையிலிருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க? கல்விக்கு வேண்டான்னு சொல்லல. கல்வி என்பது முக்கியம். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம். ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? 10 கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா? நாங்க இவ்வளவு அரசு கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை நாங்கள் திறக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவு கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லைன்னா இந்த அரசாங்கம் தேவையா? தேவைங்களா? அது மட்டுமல்ல, இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், இதுல ஒரு 225 ஏக்கர் இருக்குது. அந்த அருப்புக்கோட்டையில் இந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. இந்த பயிர் வகைகள்லாம் இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற மானாவாரி பயிர், அந்த பயிர் எப்படி இடுவது என்பது பயிற்சி கொடுப்பதற்காக அந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்காக அந்த அருப்புக்கோட்டையில் இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான நிலம் இருக்குது. அதை இப்ப சிப்காட்டுக்கு ஒதுக்க பாக்குறாங்க. சிப்காட்டுக்கு தனியா நிலம் எடுத்து ஒதுக்குங்களேன். இன்னைக்கு புதிய புதிய ரகம் வந்திருக்குது. இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் உற்பத்தியை பெருக்க வேண்டும். மானாவாரி, பருத்தி, கடலை, இப்படி பல பயிர்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் மூலமாக அதிக விளைச்சல் கொடுப்பதற்காகத்தான் அந்த நிலத்தை வச்சிருந்தாங்க. அதுவும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துடைய அனுமதி இல்லாம இந்த அரசாங்கம் சிப்காட் ஒதுக்குவதாக வந்திருக்குது. விவசாயிகள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன இடத்துல தகவலை கொடுத்தார்கள், நீ எப்படியாவது பேசி தடுங்கன்று. நான் ஒரு விவசாயியா இருக்கின்றேன், விவசாயியுடைய கஷ்டத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன். இன்னைக்கு விவசாயிகள் இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ச்சி நிலையம் மிக மிக முக்கியம். இந்த அரசாங்கத்தில் எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர், எந்த டிபார்ட்மெண்ட்டும் தெரியாது. சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானவர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவருடைய மனம் எப்படி இருக்கின்றதோ அதை அறிந்து அரசு செயல்படுகிற ஒரே அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் இருந்தது. ஆனா இன்றைய முதலமைச்சர் அப்படி அல்ல. குடும்ப மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதுதான் ஆட்சி நடத்துறார். மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற 2026 வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக கூட்டணி ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, அதே பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்னும் நீதிமன்ற இழப்பீட்டுத் தொகையை வழங்க தீர்ப்பளித்தும் இதுவரை அந்த நிலம் கொடுத்த அந்த நில உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை. அதுவும் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் அதிமுக அரசு உங்கள் துணையோடு வந்த பிறகு அந்த மக்களுடைய குறைகளும் நீக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், தொழில் நிறைந்த மாநிலம், மாவட்டம், சிறு குறு நடுத்தர தொழில் இங்கதான் அதிகமா இருக்குது. திமுக ஆட்சியில இந்த தொழில் நலிவடைந்து வருகிற சூழ்நிலை பார்க்கிறோம். மின்கட்டண உயர்வு, அந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இன்றைக்கு காலையில அவளை சந்தித்து அவருடைய கருத்துல கேட்டு, இந்த தொழில் எங்களால செய்ய முடியல, வேற தொழில் எங்களுக்கு தெரியாது. இதுல பல பேர், பல்லாயிரக்கணக்கான பேர் சிறு குறு நடுத்தர தொழில் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது எங்களுக்கு மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு எங்களை தள்ளப்பட்டுகிறது. இந்த அரசாங்கம் அதற்கு தீர்வான வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக அரசு வந்த பிறகு சிறு குறு நடுத்தர தொழில் வளமிக்க செழிப்பாக அந்த தொழில் சிறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே போல மொத்தத்தில் ஸ்டாலின் ஆட்சியை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ்ட். ஸ்டாலின் ஆட்சியை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ்ட். இந்த மக்களுக்கு பயன்படாத அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை
நேரத்தில் தெரிவித்து ஸ்டாலின் மாய ஆட்சியை ஒழிப்போம். 2026 அம்மாவின் தூய ஆட்சியை உங்கள் மூலம் அமைப்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை நன்றி, வணக்கம். அதே நேரத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டால் எந்த கட்சியில் நிற்கிறாங்களோ அந்த கட்சி சின்னத்திற்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெறுங்கள் என்று அன்போடு வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.